இந்த சிஎம் அந்த சிஎம் போய் சந்திக்கணும்? எதுக்கு சார் சந்திக்கணும்? ஒருவேளை சந்திச்சு இவங்க ஏதாவது இந்த பிரச்சனையை ஒரு தீர்வு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, சுமூகமா ஒருவேளை பேசி கீசி 2 பேரும் சேர்ந்து முடிச்சு விட்டாங்க அப்படின்னா எங்க கதை முடிஞ்சிருமே. ஆனா இதை ஓப்பனா சொல்ல முடியாது. அதனால நம்ம எப்படி சொல்ல போறோம் அப்படின்னா, எதுக்கு சார் அவர் போய் அவரை சந்திக்கணும், அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எதனா ஒன்று எதிர்ப்பு பாட்டிக்கிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு ஒரு நாடக கம்பெனியை அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப தண்ணி திறந்து விட்டாச்சு. இப்ப என்ன பண்ணுவோம்? உங்களுக்கு குண்டூசி குத்தனா கூட உங்களுக்கு வலிக்குமா? அப்படி அடிச்சிடணும். உங்களுக்கு லைட்டா ஒன்று ஒரு கொஞ்சமா கிண்டல் பண்ணா கூட உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுதாடாமா? அது எப்படி அவர் வந்து ஒரு மகன் ஒரு தந்தை ஒருவர் வந்துட்டு இதா இருக்கும் போது அதன் வருத்தத்தில் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அதை போய் இப்படி வந்து வம்பிழுக்கிறார்களே. அவ்வளோ சென்சிட்டிவான ஒரு நபர்கள் நீங்க. இந்த 41 பேர் இறந்து போன அந்த கரூர் சம்பவத்துல அவ்வளவு பெரிய சென்சிட்டிவ் இஷ்யூல கூட அதை அரசியல் படுத்தின பாலிட்டிஷியன்ஸ் யாரு? நோட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை பார்க்குற நீங்களும் எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. பூழி நோட் பண்ணிட்டீங்களா? எழுதுனீங்களா? காட்டுங்க என்கிட்ட. நோட் பண்றது இல்லை. திமுகனா உங்களுக்குலாம் எப்பெல்லாம் விளையாட்டா போயிடுச்சு. எழுதிட்டேன் சார், பாதி எழுதிட்டேன். அந்த பேப்பரை மட்டும் எடுக்க முடியுமா உங்களால அதுல இருந்து? இப்ப அந்த பேப்பர் அப்படியே கசக்கிட்டே கொடு. ஏன்னா நான் சொன்னதெல்லாம் பொய், அதனால அது வேண்டாம். அதாவது எனக்கு இத்தனை நாளா தெரியாம போச்சு பாருங்க. தலைவன் இவ்வளவு நம்ம ஒண்ணு மண்ணா பழகிட்டு மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. இவரும் தளபதி ரசிகர் தான்ன்றது இத்தனை நாளா சொல்லாம இருந்திருக்காரு. எவ்வளவு நாளா வந்து தலைமறைவா இருந்துட்டு இது எனக்கு தெரிஞ்சு எத்தனை நாள் வேற பார்த்தாருன்னு தெரியல இந்த படத்தை அவரு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து 5th டைம் 10th டைம் நினைக்கிறேன். இவர் தான் வந்து ஹார்ட் கோர் விஜய் ஃபேன் போல இருக்குது. Now Mr. Vijay is the selling material for Congress. அவங்களுக்கு இப்ப காங்கிரஸ் விட்டு பாப்பா பாஜகவை அடிச்சு நொறுக்குவோம் வந்து விட்டது காங்கிரஸ் அப்படின்னு சொல்றதை விட அடிச்சு சொல்றேன், காங்கிரஸுக்கு இந்த 2029 எலெக்ஷன்ல அவங்க கட்சி பேரை விட தாவேக்கன்ற பேரு தான் ஆக்சுவல் செல்லிங் மெட்டீரியல். இதை ஒத்துக்கிறவன் ஒத்துக்கட்டும். ஒத்துக்காம சினிமா செய்திகள் பாக்குறது இல்லை நாங்க அப்படின்னு சொன்னவங்க 2026 என்ன ஆனாங்களோ அது போல 2029 இதை இக்னோர் பண்றவங்க ஆவான்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. கண்ணாடி மேடை நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் பூழி. கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ நம்ம வந்து கலர் கண்ணாடி சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு தனித்து இயங்கக்கூடிய ஒரு சேனலாக இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ நம்மளுடைய இந்த ஒரு பயணத்தில் வந்து நீங்கள் எல்லாருமே உங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிக்கிறீங்க. ஸோ ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக வந்துட்டு உங்களால் சப்போர்ட் கொடுக்க முடியுது அப்படின்னா வந்துட்டு ஸ்க்ரீனில் தெரியுற இந்த இதுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த வீக் ஃபுல்லாகவே வந்து காவேரி வாட்டர் வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல, நீதிமன்றம் சொன்னாலும் கர்நாடகா கேட்கல, வாட்டர் மேனேஜ்மெண்ட் சொன்னாலும் கர்நாடகா கேட்கல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் முதல்வர் வந்து கர்நாடகா போகிறதா இருந்துச்சு. அவங்க வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அங்கே நடக்கிற பிரச்சனைனால. இப்போ வந்து இயற்கையே இதுக்கு பதில் சொல்லியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார். கர்நாடகா பார்டர்ஸில் நிறைய மழை வர்றதுனாலையும் காவிரி நீர்பிடிப்பு இடத்துல நிறைய மழை இருக்கிறதுனால அங்கே இருக்க டேம்லாம் ஃபில் ஆகி இப்போது கபினி டேம்லேருந்து இப்போது வினாடிக்கு 10,000 கண்ணாடி தண்ணீர் வந்து திறந்து விட்டுருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு இப்போ தண்ணி வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அங்கே வந்து தண்ணி ரொம்பிருச்சு அப்படின்னா வெள்ள அபாய எச்சரிக்கையெல்லாம் விட்டுருக்காங்க காவிரி படுகை இடத்துலலாம். ஸோ வெள்ளம் அங்கே வரக்கூடாது அப்படின்னா தண்ணி திறந்து விடுறத தவிர வேறு வழியே இல்லை அப்படிங்கிறதுனால தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு இயற்கையே பதில் சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார். இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, ஜூன் மாதம் ஜூலை மாதம் அப்படிங்கிற இந்த மான்சூன் டைமில் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் நம்மளுடைய சென்னை, திருச்சி, வேலூர், அப்புறம் வந்துட்டு இந்த மதுரை இதெல்லாம் தான் வந்து ஒரு சாபக்கேடான இடம். நமக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனை, மழையே வராது. மான்சூனும் பாருங்க, அதாவது வந்துட்டு சம்மர், ஸ்ப்ரிங், ஆட்டம், வின்டர் இப்படின்னா நம்ம வந்து புக்கில் மட்டும் தான் படித்தோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹாட்டர், ஹாட்டஸ்ட் இதுதான் நம்ம வாழ்ந்த ஒரே ஒரு வெதரு. இதை தவிர்த்து நமக்கு எதுவும் கிடையாது. அப்புறம் ரெயின் இல்லைன்னா ஹெவி ரெயின், மற்றபடி எப்போவுமே சம்மர் தான் நமக்கு. அந்த மாதிரி வந்து நமக்கு வாழ்க்கை. இப்போ இதுல வந்து சில ஊர்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இன்னுமே வந்து அந்த இயற்கையோட ஒன்றி இருக்கக்கூடிய சில இடங்கள்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த பீரியடுக்கு ஏத்த மாதிரி இந்த கால வெப்பநிலையெல்லாம் வந்துட்டு மாறிக்கிட்டே இருக்கிறது வந்துட்டு சில இடங்கள்ல பார்க்கலாம். அதுல வந்து காவிரி படுகையை ஒட்டிய கர்நாடகத்துடைய
இந்த கபினி அது போன்ற இடங்கள், மைசூர் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இன்னுமே அந்த மான்சூன்னா ரெயின்ஃபால் அவங்களுக்குலாம் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வின்டர் வந்து நல்லா சில் ஆகிக்கிட்டே போயிட்டு இருக்கும். பெங்களூர்லாம் நீங்க போனீங்க அப்படின்னா வந்து நல்லா டிசம்பர் மாசம் வரைக்கும் அப்படியே குளு 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 குளுன்னு இருக்கும். அப்புறம் அப்படியே போனீங்கன்னா மார்ச்ல திரும்ப வெயில் வர மாதிரி வரும். அப்புறம் இந்த சீசன் அப்படின்றது வந்து அங்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டரா இருக்கக்கூடிய சில ஊர்கள்லாம் கர்நாடகால நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்ப அந்த ம், ம், வகையில ம். இந்த ஜூன் மாசம், ஜூலை மாசம் வரைக்கும் அவங்க எப்பவுமே நல்லா இழுத்து மழை பெய்ய விட்டு, அதுக்கப்புறம் இந்த ஒரு தண்ணிய திறந்து விடுறதுங்கிறத வருஷா வருஷம் வாடிக்கையா வச்சிருக்காங்கங்கிறது வந்துட்டு, இந்த திமுக அரசாக இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் எதிர்க்கட்சியா இருந்துகிட்டு, ஆமா. சும்மா ஏதாவது ஒரு அழுத்தத்த போடணுமேங்கிறதுக்காக, ஒரு நிமிஷம் இரு. போன வருஷம் நீ எப்ப வாங்குன? போன வருஷம் நாங்க வந்து ஆட்சியில இருந்தப்ப ஜூலை மாசம் தான் திறந்து விட்டாய்ங்க. அப்ப இப்ப மட்டும் ஏன் கத்துற? அது நாங்க இப்ப எதிர்க்கட்சி ஆயிட்டோம்ல. இப்ப நாங்க எதனா ஒண்ணு பண்ணணும்ல நாங்க. அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்ட போட்டு இத வந்து ஒரு ஃபேக்கா ஒரு டிராமா கம்பெனிய இவங்க நடத்திக்கிட்டு ஒரு வேலைய பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் நம்ம பக்கம் இருக்குது. நம்ம எதுக்கு சார் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் நம்ம பக்கம் இருக்கும்போது, காவிரி மேலாண்மை வாரியத்துடைய அந்த கைட்லைன்ஸ் நம்ம பக்கம் தமிழ்நாடுக்கு சார்பா இருக்கும்போது, எதுக்கு இந்த சிஎம் அந்த சிஎம் போய் சந்திக்கணும்? எதுக்கு சார் சந்திக்கணும்? ஒருவேளை சந்திச்சு இவங்க ஏதாவது இந்த பிரச்சனைய ஒரு தீர்வு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, சுமூகமா ஒருவேளை பேசி கீசி 2 பேரும் சேர்ந்து முடிச்சு விட்டாங்க அப்படின்னா, எங்க கதை முடிஞ்சிருமே. அதனால நாங்க இத நாங்க ஓப்பனா அப்புறம் எத வச்சு அரசியல் பண்றது? ஆமா. அப்ப நாங்க எத வச்சு அரசியல் பண்றது? இத்தன வருஷமா இத வச்சு தானே அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனா இத ஓப்பனா சொல்ல முடியாது. அதனால நம்ம எப்படி சொல்லப் போறோம் அப்படின்னா, எதுக்கு சார் அவர போய் அவர சந்திக்கணும்? அவசியமே கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எதனா ஒண்ணு எதிர்ப்பு காட்டிக்கிட்டே இருப்போம்ன்னு சொல்லிட்டு ஒரு நாடக கம்பெனிய இவங்க நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்ப தண்ணி தொறந்து விட்டாச்சு. இப்ப என்ன பண்ண போறோம்? நான் என்ன கேட்கிறேன், அவங்க அங்க போவே கூடாது. சுப்ரீம் கோர்ட் கைட்லைன், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் நம்ம பக்கம் இருக்குது என்றால், அவர்கள் அப்ப அதை வைத்துக் கொண்டு சிஎம் இருவரும் மீட் பண்ணுவதே அவசியமற்றது அப்படின்னு சொன்னால், நீங்க எதுக்கு இப்ப கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தலாம்னு போனீங்க? உங்களுக்கு தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்குதுல்ல. எதுக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் இப்ப? ஆமா. ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கன்னா, அது நீங்க போராட்டம் பண்ணி, "ஹேய்! ஹேய்! தி டேஞ்சரஸ் திங் இஸ் ஹேப்பனிங்." அதாவது இந்த கேஜிஎஃப் ட்ரெய்லர்ல தான் இதெல்லாம் நடக்கும். சரிங்களா? ஓகே, ஓகே சார். ஓகே, ஓகே. யூ ஆர் அண்டர் சம் த்ரெட். என்ன சொல்றீங்க நீங்க? அப்படி அதருவாங்க. எம்.கே. ஸ்டாலின் ஸ்டார்டட் த புரொட்டஸ்ட் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே பிஜிஎம் கிளம்பும். அவர் வந்து அப்படி நிப்பாரு. அப்படி வரும். உடனே அங்க கர்நாடகா அப்படியே அதிர்ந்து போய், "கண்ணிய தொறந்து விடுடா." அப்படி நடக்காது. ராஜா நடக்காது. இந்த இந்த சீனே இங்க பில்டப்லாம் கிடையாது. இது சினிமா கிடையாது. இந்த டிராமா கம்பெனி டைம்லாம் 2021 டு 26 முடிஞ்சு போச்சு. தொட்டு பார். ஆக எங்கள தொட்டு பாருங்க. எங்கள சீண்டி பாருங்க. தொட்டும் பார்த்துட்டேன், சீண்டியும் பார்த்துட்டேன். இப்ப என்ன பண்ணுவீங்க? தூக்கி உள்ளேயும் வச்சாச்சு. ஒரு சிட்டிங் எம்எல்ஏ இன்னைக்கு வந்து ஜெயில்ல உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அ இதெல்லாம் எவ்வளவு பெரிய அவமானம். தேவையில்லாம எலும்ப உடைப்பேன். அது இதுன்னு வீரா வசனம்லாம் பேசிட்டு இன்னைக்கு ஒரு சிட்டிங் எம்எல்ஏ பெயில் கிடைக்காம உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்த அவமானம்லாம் தேவையா? அதனால டிராமாவ நிறுத்துங்க. ஒழுங்கா ஒரு எதிர்க்கட்சியா எதனா செயல்பட ஆரம்பிங்கன்னு சொன்னா கேட்கிறதே கிடையாது. வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து எல்லாருமா? ஒரு நிமிஷம் இருங்க. என்ன எல்லாரும்? யாரு வரா அப்ப உங்க கூட? நீங்க எல்லாரையும் கூப்பிடுறீங்க. அதுவே எனக்கு புரியல. அனைத்து கட்சியும் ஆமா. சார் ஒரே ஒரு கட்சி தனித்து விடப்பட்டது. அ தாவேகா பக்கம் எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாக்கி பார்த்தீங்க அப்டின்னா வந்து, அங்க பாஜக என்டிஏ கூட்டணியில இருக்குது. இருக்கிறதுலே இப்ப கட்சிகள் கம்மியாவோ, ஒண்ணுமே இல்லாம இருக்கிறதே ஆக்சுவலா தமிழ்நாட்டுல இப்ப திமுக தான். நீங்க 3வது இடத்த புடிச்ச அதிமுக கூட்டணியே நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் கூட, அதுல அதிமுக இருக்குது, பாஜக இருக்குது, அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது. அவங்களே அந்த ரேஞ்ச்ல இருக்கிறாங்க. 3வது இடத்துல இருக்கிறவங்க. நீ 2வது இடத்துல இருந்துட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு, இன்னும் உட்காந்து லிங்கா படம் ரஜினி கெட்டப்ல நீங்க வந்து சுட்டாலும் சங்கு நிறம் வேணாம், வேணாம். சொன்னா கேளுங்க. சரி இப்போ ஆகஸ்ட் 3 அன்னைக்கு அந்த ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஏன்னா தண்ணி வரல அப்படிங்கிறதுக்காக. இப்ப தண்ணி வந்துருச்சு. ஆர்ப்பாட்டம் நடக்குமா? நடக்காதா? நடக்குமே. ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு எப்படி நமக்கு என்ன? சொல்றீங்க? அதுக்கு தான் அவங்க ரொம்ப தெளிவா அதுல வந்து 4 விஷயங்கள் எடுத்து வச்சிருந்தாங்க. 1 அல்ல, 2 அல்ல, 4 கோரிக்கைகள், 4 கண்டன முழக்கங்கள வச்சு தான் அந்த இதுவே நடக்க போகுதுங்கிறத அவங்க முன்னாடியே சொல்ட்டாங்க இல்லைங்களா? ஏன்னா அவங்களும் கூகுள்லாம் செக் பண்ணுவாங்க. கூகுள் வெதர் பார்த்திருப்பாங்க. மழை பெய்ய போகுது, அங்க இதாகும். அப்புறம் டோட்டலா குளோஸ் ஆயி தண்ணி கூட வந்துர வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நம்ம வந்துட்டு அன்னைக்கு தஞ்சாவூர்ல வந்துட்டு ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது, அன்னைக்கே தஞ்சாவூர் "சார் தண்ணி வந்துருச்சு சார்" அப்படின்னு நம்ம ஆர்ப்பாட்டத்துல இருக்கும்போதே கூட ஃபோன போட்டு எவனாவது சொல்லுவாய்ங்க.
பக்கத்திலே தஞ்சாவூர்ல தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும் வயலுக்குள்ள நம்ம உட்காந்து இங்க மனசாட்சியெல்லாம் பேசிக்கிட்டு போன்றதெல்லாம் எதிர்பார்த்திருப்பாங்க. அதனால அவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா வந்து இந்த மாதிரி இது அப்புறம் விவசாயிகளுக்கு வந்துட்டு சாகுபடி பண்றதுக்கு வந்துட்டு நீங்க எந்த ஒரு இதுவும் பண்ணி கொடுக்கல, அப்புறம் இது இல்ல அது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 4 விஷயத்த ஒன்னா சேர்த்து வச்சுதான் அவங்க வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துறாங்க. அதனால வந்து நீங்க எந்த ஒரு வருத்தமும் பண்ண முடியாது. அங்க போயிட்டு இது நாம் வைத்திருக்கும் ஒரு முழக்கம் மட்டும் இன்று நாம லாஸ்ட் மினிட்டில் கேன்சல் செய்கிறோம். பிகாஸ் அதற்கான ஒரு நெசசிட்டி இப்போது இல்லாத காரணத்தினால் நம்ம அதை தவிர்த்து விடுவோம். மித்த 3 விஷயங்களை பத்தி நாம் இப்பொழுது பேசுவோம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி படிப்பாங்க. பட் அதெல்லாம் நான் என்ன சொல்றேன், என்ன பேச போறாங்கன்றத விடுங்க பூபதி. யாரு பேச போறா அதை கேளுங்க நீங்க. அனைத்து கட்சியும் சொல்றீங்களே சார், எதிர்க்கட்சிகள் யார் யாரெல்லாம் வந்து இந்த தாவேக்காவுடைய இந்த அரசின் மீது வந்துட்டு வருத்தத்துல இருக்கீங்களோ எல்லாரும் ஒன்னா சேருங்கன்னு சொல்றீங்களா, அந்த எல்லாரும் யாரு? சீமானும் ஸ்டாலினும் தாண்டி யாரு வரப்போறா இப்ப அங்க? அதுதான் என்னுடைய கேள்வியே. ஓகே, ஓகே சார். அப்ப அப்படி பார்த்தா ஆமா பாவம் திமுக தனித்து விடப்பட்டது. மறுபடியும் தோத்துட்டே இருக்கியேடா அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் தான் வந்து திமுகவுக்கு நடக்குது. இத பாருங்க, இவரு சீமான் அவர்கள் கூட வந்துட்டு இப்ப ஒரு கூட்டம் போட்டிருந்தாரு. அதுல பாத்தீங்களா, அதாவது வந்துட்டு 0.01% ஓட்டு வாங்கின ஒவ்வொரு ஒரு 7, 8 பேர் 9 பேர். அதாவது இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு தெரியும். இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டம், இவங்கெல்லாம் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களாம் வந்து ஒரு இது பண்ணி ஆமாங்க இப்ப என்ன அது அரசியல் எல்லாருக்கும் பாருங்க இங்க உட்காந்துருக்க 50 பேரும் எங்கேயும் யார்கிட்ட போறதுன்னு தெரியாம ஆளுக்கு வந்து ஒரு 1%யும் 3/4%யும் இருக்கிறதுல அதிகம் சீமான் தான் இங்க 4% வச்சிருக்காப்புல. 8ல இருந்து 4க்கு வந்துட்டாரு அப்படிங்கிற கணக்குல இவங்கெல்லாம் உட்காந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல வந்து குடியிருப்பதன் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வந்து அப்படின்னு சொல்லி நான் வந்து என்ன அண்ணன் இந்த டோன்ல பேசுறேன், அண்ணன் இந்த டோன்ல பேசினாரா திரள் நிதி கேட்பாரு அப்படின்னு வீடியோ ஸ்கிப் பண்ண போயிட்டேன். அப்புறம் பார்த்தா தெரியுது இல்ல அது வந்து கொஞ்சம் அனைத்து கட்சியினர் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கறதுனால வந்துட்டு அதுல கொஞ்சம் டோனை மாத்தி பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் பயப்பட வேணாம். அதனால இது மாதிரிதான் நடக்க போகுது 3ஆம் தேதியும் தஞ்சாவூர்ல. சார் அடுத்து பரிதாபங்கள் சார். அந்த சேனல் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. நிறைய விஷயங்கள வந்து சர்க்காஸ்டிக்காவும் ரொம்ப காமிக்கலாகவும் சொல்லக்கூடிய ஆட்கள். இதுக்கு முன்னாடி இப்பதான் பொலிட்டிக்கல் வீடியோஸ் நிறைய போறதில்ல. இதுக்கு முன்னாடிலாம் அவங்க ஓஜி டைம் அப்படிலாம் சொல்லும்போதெல்லாம் அவங்க நிறைய பேரை சர்க்காஸ்டிக்கா கலாச்சும் நிறைய வீடியோஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் மாறிட்டாங்க. லேட்டரான அம்மா, லவ்வர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்லாம் போயிட்டாங்க. இப்போ ரீசெண்டா வந்து ஆடி மாத பரிதாபங்கள்னு ஆடி மாச ஸ்டாண்டர்டாக போட்டிருந்தாங்க. அதுல வந்து மார்க்கேண்டையன் விளாத்திக்குளம் எம்எல்ஏ அவரோட பையன் அக்ஷய் அவர்கள் வந்து அன்னைக்கு நைட்டு பேசினது வந்து அவங்க காமிக்கலா இமிட்டேட் பண்ணதுனால வந்து டிஆர்பி ராஜா அவர் வந்து என்னோட ஃபேவரட் சேனல் பரிதாபங்கள், ஆனா இந்த மாதிரி விஷயம் அவங்க பண்ணது ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னு அவர் ஒரு ட்வீட் பண்ண உடனே பரிதாபங்கள் வந்து இந்த மாதிரி இந்த வீடியோ போட்டோம், நாங்க அதை ட்ரிம் பண்ணி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை டெலிட்டே பண்ணிட்டாங்க. அதாவது யாருக்காவது சில பேருக்கு இது வந்து மனம் வருத்தம் அடைஞ்சிருக்கிறதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். அதன் அடிப்படையில வந்து அந்த போர்ஷனை நாங்க வந்துட்டு ட்ரிம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. அந்த வீடியோவே டெலிட் பண்ணிட்டாங்களா இப்போ கடைசியில? இல்ல இல்ல அந்த அந்த போர்ஷன் மட்டும் அவன் இமிடேட் பண்ணி அக்ஷய் பண்ணி பேசுற மட்டும் ட்ரிம் பண்ணி போட்டிருக்காங்க. ஆமா, அதை மட்டும் வந்து வீடியோ எடிட்டருக்கு உள்ள போய் பப்ளிஷ் பண்ண வீடியோல உள்ள போய் அதை மட்டும் தூக்கி இருக்காங்க. இப்போ நீங்க அந்த போர்ஷன் பாத்தீங்கன்னா ஸ்கிப் ஆகி அடுத்த போர்ஷனுக்கு போயிடும். அந்த மாதிரி எடிட் பண்ணிருக்காங்க. அது நடந்திருக்கு. இப்போ நான் என்ன கேட்கிறேன், நீங்க உங்களுடைய மன வருத்தம் இருக்குது. அவங்க வந்து இதுக்கு உங்களுக்காக வந்து அதை தூக்கிட்டாங்க அந்த வீடியோ அந்த போர்ஷனை, ரைட் ஓகே. அது வந்து பரிதாபங்கள் டீம் எதுக்கு நம்ம இவங்கெல்லாம் பார்க்கச்சிட்டு சரி விடு வருத்தம் அடைஞ்சிட்டாங்களா ரைட் ஓகே தூக்கிடலாம் தூக்கிட்டாங்க. பட் ஆனாலும் அது நீங்க யூடியூப்ல போட்டீங்க அப்படின்னா வந்து அதுக்காகவே நான் போய் தேடுறேன் பரிதாபங்கள் டிஎம்கே எம்எல்ஏ அடிச்ச உடனே வந்துருச்சு. அடிச்சாலே எல்லாரும் அந்த ஷார்ட்ஸ் எடுத்து போட்டாங்க. பல கோடி பேர் யூடியூப் சேனல் எடுத்து அவன் திரும்ப கண்டினியூ போட்டிருக்காங்க. இதுதான் டெலிட்டட் வீடியோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதனால அது ஒரு பிரச்சனை வச்சுக்காங்க, எல்லாரும் பார்த்துட்டாங்க இப்ப. பட் நான் என்ன சொல்றேன், இவ்வளவு சென்சிட்டிவான நபர்களா நீங்க? இவ்வளவு உங்களுக்கு குண்டூசி குத்துனா கூட உங்களுக்கு வலிக்குமா? அப்படி அடிச்சணும். உங்களுக்கு லைட்டா ஒரு கொஞ்சமா கிண்டல் பண்ணா கூட உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுதாடாமா? அது எப்படி அவர் வந்து ஒரு மகன் ஒரு தந்தை ஒருவர் வந்துட்டு இதா இருக்கும் போது அதன் வருத்தத்தில் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அதை போய் இப்படி வந்து வம்பிழுக்கிறார்களே. அவ்வளவு சென்சிட்டிவான ஒரு நபர்கள் நீங்க. உங்களுக்கு வந்து ஒரு சென்சிட்டிவிட்டிங்கிறது அவ்வளவு தெரியும். இந்த 41 பேர் இறந்து போன அந்த கரூர் சம்பவத்துல அவ்வளவு பெரிய சென்சிட்டிவ் இஷ்யூல கூட அதை அரசியல் படுத்தின பாலிட்டிஷியன்ஸ் யாரு? அதை வச்சு இந்த மாதிரி வந்து ஒரு 41 பேருடைய அந்த ஒரு மரண ஓலம் கூட அங்க வந்து நிறைவடையாத நேரத்துல அவ்வளவு சத்தம் அங்க மக்களுடைய மனசுலையும் ஒவ்வொருத்தவங்களும் வீட்டிலையும் கேட்டுட்டு இருக்கும் போது அந்த நேரத்துல கூட
வேக வேகமா போயிட்டு அரசியல் லாபத்துக்காக எலெக்ஷன்ல ஜெயிக்கணுங்கிற ஒரே ஒரு எண்ணத்துக்காக கீழ்த்தனமான கேவலமான அரசியலை அன்னைக்கு செஞ்சது யாரு? அந்த 41 பிணங்கள் வந்து ரோட்ல கிடப்பதாகவும் ரத்தத்தோட ஒரு போட்டோஷாப் இமேஜ பண்ணி அதுல வேன மேல ஏத்திக்கிட்டே ஒரு 4 பேர் 10 மேல ஏத்தி மீத இருக்கிறவங்க மேல ஏத்த போற இடத்துல ஒரு டெவில், ஒரு யமனுடைய கெட்டப் மாதிரி போட்டுக்கிட்டு அந்த வண்டிக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு விஜய் அவர்கள் அப்படின்னு போட்டு சிரிச்சுக்கிட்டே வராரு, என்ஜாய் பண்றாருன்னு சொல்லி போட்ட பொலிட்டீஷியன்ஸ் எவன்? அதை எடுத்து அன்னைக்கு அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் அவருடைய ஸ்லைட் ஷோல பின்னாடி ஓட விட்டுக்கிட்டு பிரஸ் மீட் கொடுத்தாரு. அன்னைக்கு தெரியலையா உங்களுக்கு இந்த சென்சிட்டிவிட்டி? இன்னைக்கு பேசுறீங்க சென்சிட்டிவான விஷயத்தை பத்தி. ஒரு அப்பா ஒரு பையன், அன்னைக்கு எங்க சார் போச்சு உங்க பொலிட்டிக்கல் சென்சிட்டிவிட்டி? அன்னைக்கு எங்க போச்சு உங்க பொலிட்டிக்கல் அவேர்னஸ்? அன்னைக்கு எங்க போச்சு உங்க பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்? ஆன்சர் திஸ் கொஸ்டின் and then you move to the next one. அது 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 ஒண்ணு. அடுத்து வரேன். விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு விஷயம் இருக்குதுங்கிறத எவ்வளவு பப்ளிக் பண்ணி பேசுனீங்க நீங்க? அந்த பையனே ஐயோ ஒரு அப்பாவை இழந்து இருக்கும் ஒரு மகனுக்கு அவரை போய் நீங்க வம்பிழுத்து வீடியோ போடுறீங்களே சென்சிட்டிவான விஷயத்துலன்னு சொல்லக்கூடிய டிஆர்பி ராஜா அந்த பையன் கிட்ட அவனை வந்து கண்டிச்சு ஒரு ட்வீட் போட்டீங்களா? தம்பி அந்த பையனை பார்த்தா, தம்பி உங்க அப்பாவை வந்து இந்த மாதிரி வந்து போலீஸ் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு வருத்தப்பட்டு பேசுறியப்பா, கொஞ்சமாவது அதுல பொறுப்பா பேச மாட்டியாப்பான்னு கூப்பிட்டு சொல்லியிருக்க வேண்டியது திமுக காரங்க. அந்த பையனை பார்த்தா வருத்தப்பட்டு பேசுற மாதிரி அங்க தெரிஞ்சுது. அதையும் பொலிட்டிசைஸ் பண்ணி அந்த பையன் பேசிக்கிட்டு இருக்கான். அவன் வந்து இன்னசென்ட்டா? என்ன சொல்றான் அந்த பையன் அந்த இடத்துல? சார் உங்களுக்கு வேணா வந்து உங்க பையன் கூட இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லாம இருக்கலாம் சார், நீங்க வேணா உங்க அப்பா பையனும் சேர்ந்து இல்லாம இருக்கலாம் சார், எனக்கு எங்க அப்பா ரொம்ப முக்கியம் சார். எவ்வளவு வன்மம் இருந்திருந்தா, எவ்வளவு கொழுப்பும் திமுற அந்த பையனுக்கு இருந்திருந்தா அந்த மாதிரி பேசியிருந்திருப்பான். அப்ப உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. சூப்பர் பாலிடிக்ஸ்ங்க. நான் என்ன சொல்றேன், இது மாதிரி உங்களுக்கு குத்துது, கொடையுது, உங்களுக்கு உறுத்துதுன்னா இதுதான் நீங்க இத்தனை நாள் பண்ணிக்கிட்டு இருந்த அரசியலுங்கிறத இது போன்ற சில இடங்கள்ல பரிதாபங்கள் போன்ற நபர்கள் மூலமா உங்களுக்கு குத்தணும், உரைக்காது, அது கஷ்டம். உங்களுக்கு குத்தட்டும்ன்றேன் நான். குத்தட்டும், நல்லா குத்தட்டும். ஏங்க இவ்வளவு இன்சென்சிட்டிவா நடந்துகிட்ட ஒரு கரூர் சம்பவத்துல இவ்வளவு கேவலமா நடந்துகிட்ட இவங்களுக்கு இன்னைக்குதான் வருது அங்க மனசாட்சின்றது ஒண்ணு. இந்த மாதிரி விஷயங்களை எப்படி பேசணும்னு ஒரு அரசியல்னு இவங்க எல்லாம் வந்துட்டு என்ன தகுதியில பேசுறாங்கன்னு தெரியல. முக்கியமா கிட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு சார். அவர் கிட்டுன்னா என்ன மீனிங் தெரியுமான்னு தெரியல. இல்ல கிட்டா இருக்கவர் அப்படி பேசுவாரா அப்படின்னு எனக்கு தெரியல. இதே கிட்ட தான் வந்து திருப்பரங்குன்றம் நீதிபதி தீர்ப்புக்கு எதிராக ஸ்டாலின் அவர்கள் போகும்போதே ஏர்போர்ட்ல அரெஸ்ட் பண்ணாங்கன்றதையும் அவர் மறந்துட்டாரான்றது தெரியல. கிட்டு லா காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு வந்துக்கிற பையன் வந்து கிட்டு. ஓ சரி, கிட்டுக்கு அர்த்தம் நான் இப்பதாங்க தெரிஞ்சுக்கிறேன். நல்லா இருக்குதுங்க. கூகுள்ல போய் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண சொல்றேன். ஹலோ சார், கூகுளுங்களா கொஞ்சம் கிட்டுங்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தை மாத்துங்க சார். டிஆர்பி ராஜா புது விளக்கம் கொடுத்திருக்காரு. கிட் தான். சொல்லுங்க. எஜுகேஷன் மினிஸ்டர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து ஈரோட்டில் ஒரு விழாவில் கலந்துக்கிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட ஈரோடை சேர்ந்த பிரகாஷ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து காலில் விருந்து ஒரு மனு தராரு சார். என்ன அப்படின்னா அவரோட ஊரில், பிரகாஷ் அவர்களோட ஊரில் வந்து பட்டியலின குழந்தைகள்லாம் வந்து படிக்கிறதுக்கு தீண்டாமை செவரு அப்படின்னு ஒன்று அங்கே இருக்கிறதாகவும் அவங்களோட படிப்புக்கு அது ரொம்ப தடுப்பாக இருக்கிறதாகவும் அவர் சொல்லி அதை அகற்றன உடனே நிறைய மனு கொடுத்துட்டேன், ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை, அதனால காலில் விழுந்து அவர் மனு கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காரு சார். உடனே அது ராஜ்மோகன் அவர்கள்லாம் இப்படிலாம் பண்ணாதீங்க, அது சரியில்லை, எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த இஷ்யூவை நீங்கள் அட்ரஸ் பண்ணியிருக்கீங்க, என்னை திட்டியும் வீடியோ போட்டிருக்கீங்க எனக்கு தெரியும், நான் இருந்தாலும் சொல்கிறேன் இது வந்து தீர்க்கப்படும், இதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரோடு ஐஏஎஸ் அதாவது ஆட்சியர், மாவட்ட ஆட்சியர் அங்கே இருக்காரு, அவர் கையில் கொடுத்து சீக்கிரம் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏற்கனவே இதை பத்தி சொல்லுறீங்க, என்னை திட்டி வீடியோவும் போட்டிருக்கீங்க. கேளுங்க, நான் அதை கலெக்டரை கூப்பிட்டு நான் கலெக்டர் இருக்கேன், அதை ஆவணம் செய்ய போறோம். அது இப்படி ஒரு புது நிகழ்ச்சி அவங்க நல்ல நோக்கத்தோட பண்றாங்க, இது இப்படி பண்றது சரியில்லை.
என்ன ஒரு மனு கொடுக்கறதா இருந்தாலும் காலில் விழுந்துலாம் வந்து ஒரு ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு சரி அப்படிங்கிறது தெரியல. ஆனால் புரியுது, அவர் அஜிடேஷன் புரியுது. ரொம்ப தடவை கொடுத்து அது சரியாகலை அப்படிங்கிறது ஒரு அஜிடேஷனாக இருக்குது. ஆனால் அவர் திட்டியும் வீடியோ போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சார். ஸோ இந்த அட்டென்ஷன் சீக்கிங்காக தான் இருக்குமோ அப்படிங்கிறது ஒன்று இருக்குது சார். இந்த மாதிரி தீண்டாமை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதை முதல் விஷயமாகவே டக்குன்னு ஒரு ஆக்ஷன் எடுத்து பண்ண வேண்டியதுங்கிறது வந்து அரசுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கடமை. இந்த இடத்துல அவர் ஏன் அப்படி செயல்பட்டாரு அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒரு பக்கம் நீங்க வந்து ஒரு அட்டென்ஷன் கெயின் பண்றது மூலமா டக்குன்னு இந்த விஷயம் சால்வ் ஆகுன்ற ஒரு எண்ணத்துல அவர் பண்ணியிருந்திருக்கலாம். பட் இவர் சொல்றது படி பார்க்கும்போது நான் உங்க வீடியோவே ஏற்கனவே பார்த்துட்டேன், நீங்க வீடியோவில் திட்டிலாம் பேசியிருக்கிறீங்க, இங்க வந்துட்டு இப்படி சொல்றீங்க, எல்லாம் புரியுது, நீங்க கொடுங்க நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி அமைச்சருடைய அந்த ஒரு இதை பார்க்கும்போது உங்களுடைய இன்டென்ஷன் இது மூலமா என்னங்கிறது எனக்கு புரியுதுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் அவர் ரியலைஸ் பண்ணாருன்ற மாதிரி தான் எனக்கு அந்த இடத்துல பட்டுச்சு. பட் ஹேண்டில்ட் இட் வெரி மெச்சூர்டு தான் நான் சொல்லுவேன் அமைச்சரை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயம் இன்னுமே நம்ம தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல இருந்துட்டு தான் இருக்குது. வெறும் பாரஞ்சித் இருக்கிற படத்துலையும் மாரி செல்வராஜ் எடுக்கிற படத்துல மட்டும்தான் இதெல்லாம் இருக்குதுன்னு தயவுசெய்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற யாரும் அமெரிக்காவில் உட்காந்துக்கிட்டு, கனடாவில் உட்காந்துக்கிட்டு, வெளிநாடுகள்ல இருந்து இல்ல நம்ம தமிழ்நாட்டிலேயே இந்த சென்னையிலலாம் உட்காந்துக்கிட்டு என்னது இது ஏதோ ஒரு காலத்துல நடந்ததை பத்தி இன்னும் இவங்கெல்லாம் பேசிட்டே இருக்கிறாங்க, அதெல்லாம் இப்ப இல்ல அப்படின்னா ஐயா தயவு செய்து சொல்றேன், கெஞ்சி கேட்டுக்கிறேன், அந்த மாதிரி மட்டும் எதுவும் நினைச்சுக்காதீங்க, இன்னும் இருக்குது. நீங்க எல்லாம் இப்ப பாக்குற இதே யூடியூப்ல இதே வீடியோல தான் வந்துட்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு இதுல வந்துட்டு தண்ணி எல்லாரும் புழங்குற தண்ணி இருக்கிற அந்த டேங்க்ல வந்துட்டு மலத்தை கலந்தது நம்ம வந்து பார்த்தோம், அது ஒரு செய்தியா வந்துச்சு. ஸோ இது போன்ற சாதிய வன்மத்தை கொண்ட கொடுமைகள்லாம் வந்து இன்னும் நம்ம ஊர்ல நடந்துகிட்டு தான் இருக்குது. அப்ப இருந்த மாதிரி இப்ப நிலவரம் கிடையாது, சோசியல் மீடியா இருக்குது, உடனே எடுத்து போட்டுருவோன்ற பயம் சில பேருக்கு இருந்தாலும் அதையும் மீறி தான் உலகம் இதுன்ற மாதிரி நடக்கிற ஆட்கள் இன்னும் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ இது போன்ற ஒரு விஷயத்தை அவர் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கிறாரு. அமைச்சரும் இதை வந்து ரொம்ப மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. பட் வாட் இஸ் த இன்டென்ஷன், நிஜமா இது என்ன, எதனால அவர் வந்து இப்படி ஏற்கனவே ஒரு இடத்துல சந்திச்சு இது பண்ணியிருக்காருன்ற மாதிரி சொல்றாங்க, என்னன்றது தெரியல. மறுபடியும் இந்த மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு காலில் விழுந்து இந்த மாதிரி பண்ணும்போது அப்ப நீங்க வந்து நீங்க இப்ப உங்களுக்கு நான் என்ன ஏதுங்கிறது எனக்கு தெரியுது, நீங்க நினைச்சிருந்தா இதை வந்து தலைமை செயலகத்துல என்ன பார்த்து வந்து கொடுக்கலாம். பட் நீங்க இப்படி ஒரு பிரஸ் இருக்கிற இடத்துல ஒரு பப்ளிக் ஈவெண்ட்டுக்கு நான் வரும்போது டக்குன்னு அந்த பிரஸ் முன்னாடி இந்த மாதிரி என் காலில் வந்து விழுந்து பண்றதுங்கிறதுடைய என்ன இது அர்த்தம் அப்படின்றதுதான் நான் அதுல இருந்து புரிஞ்சுக்கிறேன். ஸோ நிறைய பேர் இந்த வீடியோவை பார்க்கும்போது எனக்குமே ஒரு சின்ன கோரிக்கை என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு எந்த அமைச்சரையோ இல்ல எம்எல்ஏவையோ ஒரு கவுன்சிலரையோ ஓட்டு போட்டு அனுப்புனதுக்கு அப்புறமா நம்ம கதை முடிஞ்சுதுங்கிற மாதிரி தான் நிலைமை மக்களுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களை அப்ரோச்சே பண்ண முடியாது, மிஞ்சி போனாலும் கவுன்சிலர் நேரில் பார்க்கலாம், எம்எல்ஏவெல்லாம் சான்ஸே கிடையாதுன்ற மாதிரி மாறி போயிடுற ஒரு அரசியல் மத்தியில இன்னைக்கு உங்களை எல்லாருமே வந்துட்டு பார்க்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க, தே ஆர் அப்ரோச்சபிள். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னா, மக்களுக்கு என்னுடைய கோரிக்கை, உங்களுடைய பிரச்சனை என்னங்கிறத நீங்க நிறைய விஷயங்கள்லாம் சிஎம் செல்லையே போடலாம், சிஎம் செல்ல போடுங்க. உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நியர்பைல கொடுத்து ப்ரொசீஜரா வர விஷயங்களுக்கு தீர்வு காணாத வகையில் இருக்கும்போது நீங்க சிஎம் செல்ல அதை அட்ரஸ் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், அடுத்து நீங்க நேரடியா எந்த ஊர்ல இருந்தாலுமே உங்களுடைய மனுவை எடுத்துக்கிட்டு நீங்க எந்தெந்த டிபார்ட்மெண்ட் சம்பந்தமா ஆன்லைன்ல ரீச் பண்ணலாமோ அதை ரீச் பண்ணலாம். ரீச் பண்ண முடியாத வகையில தயவு செய்து தலைமை செயலகம் வந்து டைரக்டா அவங்களை நேர்ல சந்திச்சு உங்களுடைய மனுவையும் கொடுப்பதற்கான முயற்சிகளை பண்ணுங்க. யாரால வர முடியுமோ, யாரால நேரில் போய் பண்ண முடியுமோ, முடியாதவர்கள் ஆன்லைன்லயே அங்கிருந்து பண்ணுவதற்கான முயற்சிகளை எடுங்க. பட் நம்ம அங்கேயே உட்காந்துட்டு நிறைய பேர் இப்ப எனக்கே ஃபோன் பண்றாங்க, நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, இது என்ன பண்றது நீங்க ஏதாவது உங்க வீடியோல முடிஞ்சதை போடுங்கன்றாங்க. நானும் அந்த விஷயங்களை கேட்டு எனக்கு நீங்க மெசேஜ் அனுப்புங்க, நான் அதை பார்த்து என்னால முடிஞ்சது அந்த வீடியோல நான் அதை அட்ரஸ் பண்றேன், உங்ககிட்ட சொல்றேன். பட் அந்த விஷயத்தை பார்க்கணும், அந்த டேட்டாவை நம்ம சேகரிக்கணும். ஃபோன் போட்டு சொல்றவங்களுடைய அந்த ஒரு சைடை மட்டுமே நம்ம கேட்காம இன்னொரு சைடு என்னங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து அந்த வீடியோ நம்ம போட முடியும். இது மாதிரி அதுல நிறைய சிக்கல்கள் இருக்குது. அந்த செய்தியை மட்டும் அவங்க சொல்றதை மட்டுமே வச்சு நம்ம அந்த வீடியோவை போட்டுற முடியாது, அவ்வளோ பொறுப்பு நமக்கும் இருக்கணும் அந்த இடத்துல. ஸோ இப்போ இவ்வளோலாம் இருக்கும்போது யாருனால நேரடியா போய் அந்த அமைச்சர்களை சந்திக்க முடியுமோ, பொறுப்பு அமைச்சர்களை போய் நேர்ல தலைமை செயலகத்துல சந்திச்சு உங்க மனுக்களை கொடுங்க. இப்படி பப்ளிக்ல வந்து அவங்கள திடீர்னு அந்த இடத்துல வழிமறிச்சு நம்ம வந்து ஒரு இது மாதிரி பண்ணும்போது அது என்ன மாதிரி கிரியேட் ஆகும்னா, இவங்க ஏதோ பண்ணாம இருக்கிறாங்க, நான் உங்களை ஏற்கனவே மீட் பண்ணி நீங்க பண்ணாம இருக்கீங்க ஆயிரும். இந்த அமைச்சர்கள் இப்பதான் வந்திருக்கிறாங்க, 5 வருடங்களாக 15, 25, 35, 50 வருடங்களாக யாரும் பண்ணாத விஷயங்களை நீங்க இன்னைக்கு பண்ணணும் இவங்க கிட்ட எதிர்பார்க்குறீங்க, அதை நேரடியா போய் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு பப்ளிக்ல இருக்கிற இடத்துல போய் காலில் விழுந்து பண்ணும்போது அவங்களுக்கும் அது சங்கோச்சம் ஆகும். எப்படா இது நம்ம என்னடா பண்ணோம், இப்படி வந்து நம்ம என்னமோ எதுவுமே பண்ணாதவன் நம்ம வேலை பண்ணாம வச்சுட்டு இருக்கிறோன்ற மாதிரி ஆயுது எதுன்ற ஒரு ஃபீலிங் அவங்க கிரியேட் ஆகும். ஸோ we should also handle it a little mature. நம்ம கொஞ்சம் இதை இன்னும் பெட்டரா ஹேண்டில் பண்ணலாம் மக்களும் அப்படின்ற ஒரு சின்ன கோரிக்கை தான். யாராவது ஹர்ட் ஆயிருந்தா சாரி.
ரைட். அடுத்த விஷயம் என்ன பூழி? திருச்செந்தூர் எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை பத்தி பேசாம எந்த வீடியோவும் போக மாட்டேங்குது சார். நேத்தும் அவரை பத்தி பேசணும், இன்னைக்கும் அவரை பத்தி பேசுறோம். அவர் வந்து திமுகவோட பாக முகவர்கள் கூட்டம் அப்படின்னு திருச்செந்தூர்ல ஒரு இடத்துல பேசியிருக்காரு. அந்த இடத்துல வந்து உண்மையா சொல்லணும்னா முதலமைச்சர் அவர்களை வந்து போறான் வரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருமையில பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ கூட காவேரி பிரச்சனைக்காக இந்த அரசாங்கம் ஏதாவது முடிவெடுக்குதா? நான் காவிரி இஷ்யூ வந்துச்சு. இதே பெரிய பெரிய தலைவர்கள் இருக்கும்போதெல்லாம் என்னென்ன முடிவெடுத்தாங்க? இப்ப இருக்கிற முதலமைச்சர் என்ன முடிவெடுத்திருக்காரு? உங்களுக்கு ஏதாவது ரூ. 1 குடுத்துருக்காரா? இப்போ ஏதோ கர்நாடகாவுக்கு போறான் அப்படின்னு சொல்றாங்க. ஆ அங்க போனா அவர கட்டி வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டர்ல போறாரு. அப்படிங்கிற மாரி சொல்றாரு சார். நீங்க காவேரி இஷ்யூல என்ன பாடுபடுது? காவேரி பிரச்சனையில நான் போய் ஃப்ளைட்ல போய் ஹெலிகாப்டர்ல போய் பார்க்க போறேங்க. போனா அங்க பிடிச்சி கட்டி வச்சு விடுவான்னுட்டு. இல்ல ஒரு திமுக இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏக்கு காவேரி இஷ்யூ பத்தி எந்த அளவுக்கு தெரியும் அப்படிங்கறது இது மூலியமா தெரியுது அப்படின்றத அதுல பார்க்க முடியுது. ஒருமையில பேசுறது இன்னுமே அவர் நிறுத்தல. ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணி திருப்பி ஜாமீன்ல வந்தாரு. அப்படி இருந்துமே இன்னொரு ஒருமையில பேசுறது நிறுத்தல அப்படிங்கிறதும் இதுல ஒரு முக்கியமான விஷயம் சார். இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நோட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை பார்க்குற நீங்களும் எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. பூழி பாயிண்ட் நம்பர் 1, திமுக நபர்கள் அனைவரும், திமுகவினர் அனைவருமே கொள்கைவாதிகள். நோட் பண்ணுங்க. அவர்கள் அனைவரும் கொள்கைவாதிகள். 2வது, அவர்களெல்லாம் சித்தாந்தவாதிகள், ஒரு சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடியவர்கள். 3வது, மிக முக்கியமானது இதுதான், அவர்கள் நாகரீக அரசியலை செய்பவர்கள். ரைட்டா? இந்த 3த்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? எழுதுனீங்களா? காட்டுங்க என்கிட்ட. நோட் பண்றது இல்ல. திமுகனா உங்களுக்குலாம் இப்பெல்லாம் விளையாட்டா போயிடுச்சு. சீரியஸா திமுக பத்தி ஒரு விஷயத்த நோட் பண்ணுங்கன்னு சொன்னா நோட் பண்ணாம அவங்கள ஸ்கிப் பண்றீங்க. இப்படித்தான் இந்த மக்கள் எல்லாரும் 2026 எலெக்ஷன்ல இந்த திமுகவை ஸ்கிப் பண்ணி விட்டுக்கிறீங்க. அதான் சார் உங்களுக்கு தான் ஓட்டு அப்படின்னு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஏமாத்தி அனுப்பிச்சு விட்டு போனதுக்கப்புறமா போடுவாங்க உனக்கு ஓட்டு நீ பண்ண வேலைக்கு அப்படின்னு எல்லா திமுக எம்எல்ஏவையும் வச்சு செஞ்சு விட்டு அனுப்பிட்டீங்க. இல்ல திமுகவே அதை சீரியஸா எடுத்துக்கல அப்படிங்கும் போது நாம எப்படி சார் சீரியஸா எடுத்துக்கோங்க? உங்களால இப்ப நான் சொன்னது ஒரு பேப்பர்ல எழுத முடியுமா முடியாதா? இல்ல ஒரே விஷயம் எழுதிட்டேன் சார். எழுதிட்டேன் சார், பாதி எழுதிட்டேன். ஷார்ட் ஃபார்ம்ல கூட எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு புரியுற மாதிரி. கொள்கைவாதிகள், சித்தாந்தவாதிகள், நாகரிக அரசியல் செய்பவர்கள். நாகரிக அரசியல் செய்பவர்கள். வெரி குட். அந்த பேப்பரை மட்டும் எடுக்க முடியுமா உங்களால அதுல இருந்து? இப்ப அந்த பேப்பர் அப்படியே கசக்கி போட்டுரும். ஏன்னா நான் சொன்னதெல்லாம் பொய், அதனால அது வேண்டாம். சரிங்களா? ஆமா. அடுத்தது போலாம். ஓகே சார். ராகுல் காந்தி அவர்கள் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாங்க சார். காங்கிரஸ் மாவட்ட தலைவர்களை வந்து அந்த கூட்டத்தில் பங்கேற்கிறதுக்காக வந்திருந்தாங்க. முக்கியமான விஷயம் என்ன அதில் பேசியிருக்காங்கன்னா, உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது காங்கிரஸ்ல ரொம்ப அதிகமாக இருக்குது. அது இருக்கிறதுனால தமிழ்நாடு காங்கிரஸ் அதிகமாக வளர முடியல அப்படின்ற மாதிரி விஷயத்த சொன்னார். நம்ம லாஸ்ட் தேர்தலே நம்ம பார்த்துப்போம் இல்லையா? நிறைய பேர் தாவேக்காக்கு வந்து இணையறதா இருந்துச்சு, அப்புறம் இணையல. ஒரு சில பேரோட தூண்டுதலின் பேரில் வந்து திமுக கூட கூட்டணி இருந்தாங்க. தொகுதி பங்கீடு கூட அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேரோட தலைவர்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததா வந்து அப்பவே பேசினாங்க இல்லையா? ஸோ அதை தான் இவர் மென்ஷன் பண்ணி மறைமுகமாக சொல்றாரா அப்படிங்கிறது இருக்கு. கட்சிக்கு யாரு ரொம்ப விசுவாசமா இருக்காங்களோ அந்த அந்த நபர்களுக்கு தான் வந்து நிர்வாகிகள் எவ்வளவு பேர் விசுவாசமா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து காங்கிரஸும் கட்சியும் விசுவாசமா இருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு சார். காங்கிரஸுடைய இன்றைய நிலைமை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவர் சொல்வது 100க்கு 100 உண்மை. அண்ட் ஆல்சோ அவங்களுடைய மைண்ட் இருக்கிறது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா டார்கெட் 2029. ஓகே, ஸோ இந்திய நாட்டை எப்படி மீட்டெடுக்க போகிறோம் நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து, எவ்ரி ஃபோர்ஸ் யூனிஃபைட் டுகெதர் அட் ஒன் பாயிண்ட் அகெயின்ஸ்ட் பிஜேபி. எப்படியாவது இந்த பாஜகவை வெளியே தூக்கணும். 1 அல்ல 2 அல்ல 3 முறை தொடர்ந்து ஜெயிச்சிருக்காங்க இந்த பாஜக அப்படின்னா, நாட்டுக்கு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு கட்சின்னு சொல்லப்படக்கூடிய இந்த இந்திய நேஷனல் காங்கிரஸ் ஐஎன்சி என்ன பண்ணிட்டு இருக்குது, வாட் இஸ் தேர் டாஸ்க் அப்படின்னு பார்த்தா, கடந்த ஒரு வருடத்துல அப்கோர்ஸ் ராகுல் காந்தி அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு தேர்ந்தெடுத்த அரசியல்வாதியாக கடந்த ஒரு 5-7 வருடங்கள்ல நல்லா வந்துட்டு இருக்கிறாரு. பட் நீங்க லாஸ்ட் 1 இயர்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப டார்கெட்டடா எவ்ரி டே வந்து வேற மாதிரி ஒரு விதத்துல வந்து பாஜகவை வீழ்த்துவதற்கான எல்லா வேலைகளையும் பண்றாரு. ரொம்ப டீப்பான ரிசர்ச் அவர் டீம் ஒர்க் பண்ணுது.
அந்த ஓட்டை வந்துட்டு எப்படியெல்லாம் 6 மணிக்கு அப்புறமா பேலட்ல வந்துட்டு போலிங் நடந்துச்சு அப்படின்றத அவர் நிரூபணம் பண்றதுக்கு முயற்சி எடுத்ததுல இருந்து ஆரம்பிச்சு பல பேலட் இதுல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஸ்டேட்லயுமே வந்து ஒரு 12 13 ஸ்டேட்ல ஒருத்தன் போட்டோவை வச்சு வேற வேற பேர்லாம் அவன் ஒருத்தனே ஓட்டு போடுறதுக்கான அளவுக்கு இவங்க ரெடி பண்ணிருக்காங்கன்றது முதற்கொண்டு நிறைய விஷயங்களை வந்து அன்னைக்கு காட்டினாங்க. ஸோ அப்ப அந்த ஃபேக் ஓட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா இந்த நீட் பிரச்சனை வந்ததுல இருந்து எல்லாத்துலயுமே ரொம்ப டேட்டாவா எடுத்து ரிசர்ச் பண்ணி அதை வச்சு பாஜகவை நல்லா அடிக்கிற ஒரு நல்ல தேர்ந்த அரசியல்வாதியாக அவர் செயல்பட்டு வரார். ஆனா இது போதுமா அப்படின்னா போதாது. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல நடந்திருக்கிற இந்த ஒரு ஸ்வீப் கம்ப்ளீட்டா வந்து அடிச்சு நவுத்தின இந்த வேவ், விஜய் வேவ் அப்படின்றத வந்துட்டு எப்படி நம்ம காங்கிரஸோடைய இந்த 2029 வந்து நம்ம இணைச்சு கொண்டு எடுத்துட்டு போலாங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான் கண்டிப்பா அவங்க கிட்ட இருக்கும். சி நவ் மிஸ்டர் விஜய் இஸ் த செல்லிங் மெட்டீரியல் ஃபார் காங்கிரஸ். அவங்களுக்கு இப்ப காங்கிரஸ் நார்த் போயிட்டு வாப்பா பாஜகவை அடிச்சு நொறுக்குவோம் வந்து விட்டது காங்கிரஸ் அப்படின்னு சொல்றதை விட அடிச்சு சொல்றேன், இன்னைக்கு காங்கிரஸ்க்கு திஸ் மொமெண்ட் இன்னைக்கு 1ஆம் தேதி ஆகஸ்ட் 2026 படி பார்க்கும்போது காங்கிரஸுக்கு இந்த 2029 எலெக்ஷன்ல அவங்க கட்சி பேரை விட தாவேக்கன்ற பேரு தான் ஆக்சுவல் செல்லிங் மெட்டீரியல். இதை ஒத்துக்கிறவன் ஒத்துக்கட்டும். ஒத்துக்காம சினிமா செய்திகள் பாக்குறது இல்ல நாங்க அப்படின்னு சொன்னவங்க 2026 என்ன ஆனாங்களோ அது போல 2029 இதை இக்னோர் பண்றவங்க ஆவான்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பிகாஸ் இங்க நார்த் இந்தியால கூட who wants to become the பிஎம்னு சில இடங்கள்ல சில பேர் வீடியோ எடுக்கும்போது நான் வந்து மொத்த நார்த் இந்தியாவே விஜய் அவர்கள் பிஎம் ஆகணும்னு சொன்னாங்க நான் சொல்லல. பட் அந்த மாதிரி சில வீடியோஸ் நம்ம பார்க்கும்போது அந்த ரீச் இன்னைக்கு நடந்திருக்குது. இவருடைய மூவிஸ் டப் பண்ணி ஹிந்திலலாம் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருக்குதுங்கிறதையும் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். தமிழ்நாட்டுக்குள்ள இவரோட படத்தை பார்த்தவங்களாம் ஓட்டு போட்டாங்க, சோசியல் மீடியாவை பார்த்து ஏமாந்து போயிட்டாங்கன்னு ஒரு கும்பல் சொல்லிட்டு இருக்குது. ஐயா நீங்க புலம்புறதுக்கு நான் இன்னொரு காரணமும் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு அவருடைய படத்தை யாரும் தமிழ்நாட்டுல மட்டும் உட்காந்து பார்க்கல, எல்லாம் டப் பண்ணப்பட்டு ஹிந்திலையும் போட்டு காட்டாங்க, ஹிந்திலையும் நிறைய பேர் பாத்துக்கிறாங்க. அப்ப அங்க எவ்வளவு பேர் இன்னும் சோசியல் மீடியாவை பார்த்து சினிமா மயக்கத்துல அவருக்கு ஓட்டு போட்டு என்ன பண்ண போறாங்கன்றதையும் தயவுசெய்து நீங்க புரிஞ்சுக்கணும் நான் சொல்றேன். சோ காங்கிரஸ் இஸ் வெரி கிளியர். அவங்க அஜெண்டால நம்ம சிஎம் மிஸ்டர் விஜய் இஸ் தேர். இவர் தான்ப்பா நம்மளுடைய இன்னைக்கு செல்லிங் பாயிண்ட். இவரை நம்ம எங்கெங்கெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ண போறோம், இவரை எந்தெந்த ஸ்டேட்டுக்கெல்லாம் நம்ம வந்து கூட்டிட்டு போயிட்டு எலெக்ஷனுக்கு காங்கிரஸ் எங்கெங்கெல்லாம் நிக்குதோ அங்கெல்லாம் யா சிஎம் நீங்க வந்து ஒரு ஓட்டு கேட்கறதுக்கு ஒரு ரேலி உங்க ஊர்ல நடத்துனீங்க பாருங்க. அது மாதிரி நார்த் இந்தியால முக்கியமா ஒரு 4-5 ஸ்டேட் இருக்குது, இந்த பாஜகவையே அவங்க விட மாட்டேங்கிறாங்க, கட்டி அழுகுறானுங்க. அங்கெல்லாம் நீங்க ஒரு வேவ் ஒண்ணு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப புண்ணியமா போகும் ஐயா அப்படின்னு சொல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்ம சிஎம் அதை ஒத்துக்குவாரான்றது எனக்கு தெரியாது. பட் நார்த் இந்தியால போய் இவரை யாருப்பா பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னா இந்த வீடியோவை இன்னைக்கு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எலெக்ஷன் 2029 வரும்போது நார்த் இந்தியால தலைமை மாஸ் என்னங்கிறத அன்னைக்கு தெரியும் எல்லாருக்கும். பட் தட் வில் ஹேப்பன். காங்கிரஸோட பிளான்ல இது இருக்குது. நான் அடிச்சு சொல்லுவேன், காங்கிரஸ் இஸ் பிளானிங் ஃபார் இவரை வச்சு எப்படி நம்ம அங்க நார்த் இந்தியால ஓட்டு வாங்கலாம் அப்படிங்கிறத. அண்ட் டிவிகே உடைய அந்த ஒரு எக்ஸ்பான்ஷன் த்ரூ அவுட் இந்தியா அப்படின்றது வந்து இந்த 2029 எலெக்ஷன் மூலமா நடக்கும். எத்தனை எம்பிஸ் தமிழ்நாட்டில இருந்து தாவேக்கால இருந்து 2029 போறாங்கன்றதுல இருந்து ஆரம்பிச்சு காங்கிரஸுடைய இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்துடைய டைம்ல அவங்க இருக்கும்போது அதோடைய துவக்க புள்ளியே தமிழ்நாடு ரொம்ப ஈஸியா காங்கிரஸை வச்சு நல்லா ஓட்டு வாங்கலாம். அதுவும் இன்னைக்கு தாவேக்காவோட சேர்ந்து இருக்குதுங்கும் போது அந்த உட்கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை நம்ம சரி பண்ணிட்டோம்னா அதுதான் பேசிக். இதை தொட்டு விட்டோம் அப்படின்னா காங்கிரஸும் தாவேக்காவும் சேர்ந்து தமிழ்நாட்டில் பண்ற வேலையை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லி அந்த பேசிக் பாயிண்ட் நீங்க டச் பண்ணியிருக்காரு. திஸ் இஸ் நாட் கோனா எண்ட், திஸ் இஸ் ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் இயர் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது ஒரு துவக்கம் தான். இதுல இருந்து ஆரம்பிச்சு 2029 எலெக்ஷன் வரைக்கும் இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதுங்கிறத நீங்க பாருங்க. நாடக கம்பெனிலாம் வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு எதிர்நீச்சல், அப்புறம் வந்துட்டு அது என்னது பாக்யலட்சுமி, இதுக்கெல்லாம் போட்டியா நிகராக ஒரு டிராமா கம்பெனியை நடத்திக்கிட்டு இவங்க எதனா ஒரு சீரியல் பட்டு அவங்களே அதை எடுத்து எடிட்லாம் பண்ணி ஓ நல்லா நடிச்சிருக்கோம்ல நம்ம அப்படின்ற மாதிரி சேனல்ல வேணா சன் டிவில அவங்களே போட்டோம்னா பார்த்துக்க வேண்டியதான் மதியம் 1 மணி ஸ்லாட்ல. அதுக்குதான் லைக் இவங்களுடைய அரசு பண்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது. மேபி நீங்கள் சொன்ன மாதிரி ராகுல் காந்தி அவர்களோட மூவ் அப்படியே இருக்கணும். 2029 மேலே ஒரு பெரிய வேவ் அடிக்கணும் நார்த் இந்தியாவில் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் சார். செந்தில் பாலாஜி அவர்கள் நேற்று வந்து எங்கனே தெரியல எங்கே இருக்கிறார் செந்தில் பாலாஜி அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தா ஒரு வீடியோ வருது சார், அவர் படம் பார்த்துட்டு இருக்க மாதிரி. என்னடா அது என்ன படம் பார்க்குறாருன்னு கெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஜனநாயகன் படத்தோட பிஜிஎம்லாம் போட்டுவிட்டு நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க.
கரெக்டா இன்னைக்கு வந்து திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஆஜராயிட்டார் சார். பிரஸ் மீட்லாம் கொடுத்தாரு சார். அதை பாத்தீங்களா? ம். அதாவது எனக்கு இத்தன நாளா தெரியாம போச்சு பாருங்க. தலைவன் இவ்வளவு நம்ம ஒண்ணு மண்ணா பழகிட்டு, இவரும் தளபதி ரசிகன் தான்ன்றத இத்தன நாளா சொல்லாம இருந்திருக்காரு. எவ்வளவு நாளா வந்து தலைமறைவா இருந்துட்டு, இது எனக்கு தெரிஞ்சு எத்தன நாள் வேற பார்த்தாருன்னு தெரியல இந்த படத்த அவரு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து 5th டைம், 10th டைம்னு நெனைக்கிறேன். இவர்தான் வந்து ஹார்ட்கோர் விஜய் ஃபேன் போல இருக்குதே. அ எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு நான் FTFS ரோஹினில போய் பார்த்தப்ப, என் ஸ்கிரீன்லயே வந்துட்டு ஒரு 4 சீட்டு தள்ளி ஒருத்தர் கேப்லாம் போட்டு சைலன்ட்டா உட்கார்ந்து ஒருத்தர் வந்து ட்ராக் பேண்ட், ட்ராக் டீ ஷர்ட்ல உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தாரு. அந்த பிளாக் பேண்ட், அந்த பிளாக் ட்ராக் டீ ஷர்ட்ட நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேன் ஆக்சுவலா. அதனால எனக்கு தெரிஞ்சு அது இவருதான் அப்படின்ற மாரி ஒரு டவுட் எனக்கு இருக்குது. அன்னைக்கே ரோஹினில வந்து பார்த்திருக்காருன்னு நெனைக்கிறேன் எனக்கு பக்கத்துல. பட் இது வந்து எனக்கு தெரிஞ்சு 10th டைம்ன்னு நெனைக்கிறேன் வாட்சிங் அப்படின்னு. அவருடைய பிரைவேட் இன்ஸ்டா அக்கவுண்ட் ஏதாவது அவருடைய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் வச்சிருக்காரான்னு போய் செக் பண்ணணும். அந்த பிரைவேட் அக்கவுண்ட்லலாம் எனக்கு தெரிஞ்சு ஸ்டோரி போட்டுருப்பாருன்னு நெனைக்கிறேன். 10th டைம் தளபதி வெறியண்டா, வாட்சிங் தளபதி ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்லாம் எனக்கு தெரிஞ்சு அவரும் போட்டிருப்பாருன்னு நெனைக்கிறேன். பெரிய இருக்கிற அணில்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அணில் அவர்தான் போல இருக்குது இன்னைக்கு. பரவால்ல. சும்மா சொல்லக்கூடாது. இல்ல சார், நீங்க சொல்லியிருந்தீங்க படம் பார்த்துட்டு வந்து திமுக காரங்களையும் சரி, பாஜக யாராலையுமே உட்கார்ந்து 3 மணி நேரம் படம் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க சார். அப்ப எப்படி சார் அவரை பார்த்திருக்க முடியும்? அதுதாங்க 2த்தையும் பிரிச்சு பார்க்கணுங்க. இன்னைக்கு நீங்க நம்ம ஆஃபீஸ்க்கு வரீங்க. காலை 9 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் உங்களுக்கு ஒர்க். அது வந்து ப்ரொஃபஷன். அங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு டீசென்ட்டா கிளம்பி போயிடுறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பர்சனல் லைஃப் இருக்குது. அவர் வர்றது இப்போ பாலிடிக்ஸ்ங்கிறது ஒரு ப்ரொஃபஷன். அது ஒரு பிசினஸ். அதுல வந்துட்டு எந்த கட்சிக்கு எந்த கூட இருக்கணும். இப்ப அந்த டைம்ல அதிமுகன்ற கம்பெனில சேர்ந்து பிசினஸ் பண்ணோம். இப்ப டிஎம்கேன்ற டிராமா கம்பெனில சேர்ந்து பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த ஒரு முறை ஒரு பிசினஸ் பண்ணும்போது அந்த பிசினஸ்ல அங்க என்ன லாப நஷ்டம் இருக்குது, என்ன ஏதுங்கிறத பார்த்து அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து நெளிவு சுழிவுகளோட வியாபாரம் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான் கடையை போட்டு. கடையை காலி பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு அணில், நம்ம ஒரு தளபதி வெறியன் அந்த பர்சனல் லைஃபுக்கு வந்துடுறாரு. அதுல அவர் வந்து படத்தை பார்த்துட்டு போயிருக்காரு. இதுல என்னங்க தவறு இருக்குது? அவர் ஒருவேளை வந்துட்டு எனக்கு இது வந்து ஒரு தியரி. ஓகே. 2வது தியரி ஒண்ணும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதுதான் உண்மைன்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நீங்க சொன்ன மாதிரி வந்து அது ஜனநாயகனா இருக்கிறத விட ஸ்பைடர் மேனா தான் இருக்குங்கிற அந்த தியரியை தான் நான் நம்புறேன். அதுக்கு காரணமும் வேலிடா இருக்குதுன்னு நான் சொல்றேன். நம்புங்க. ஏன்னா இப்போத்துக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஏபி கிடைச்சிருச்சு. ஒருவேளை கிடைக்காம போயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணிருப்பாரு அவர்? ஸ்பைடர் மேன் மாதிரி ஐ எக்ஸ்பெக்டட் திஸ் சார். நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஒரு படம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பையன் போட்ட வீடியோல இப்படி பாக்குறாரு, இவன் என்ன நம்மள எடுத்துனுக்குறான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு விட்டாரு. நீங்க ஆக்சுவலா அவர் படம் பார்த்த முழு வீடியோவை ஒருவேளை எடுத்திருந்தா அது எப்படி இருந்திருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்ன அப்படின்னா அவர் வந்து படம் பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம விட்ட வர மாட்டேங்குது. இப்படிலாம் ட்ரை பண்ணிட்டு தான் படம் பார்த்துட்டு இருந்தாராமா. இங்கிருந்து பறப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை போய் பார்த்து உத்து பார்த்துக்கிட்டு இவரும் பறந்து போயிடலாமா, இங்க போயிடலாமா, அங்க போயிடலாமா அப்படின்னு ட்ரை பண்ண. அதுக்குதான் வாய்ப்புகள் இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. பட் தெரியலங்க, சொல்ல முடியாது. இதெல்லாம் நகைச்சுவைங்க. இதெல்லாம் வந்து விளையாட்டுக்கு பேசுறது தெரியுங்களா? இதுக்காகலாம் வந்து பரிதாபங்களை இது பண்ண மாதிரி நம்மளெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நம்மலாம் என்னைக்குமே ஹார்ட்கோர் திமுக தான். திமுக தான் மக்களுக்கு தேவையான கட்சி. நான் இன்னைக்கே சொல்லிடுறேன். திமுக மக்கள் ஆட்சி, மக்கள் அரசியல்னா அது என்னைக்குமே திமுக தான். திமுக வாழ்க வாழ்க. இந்த ஆசிட் எடு. எதுக்கு சார்? வீடியோ போயிட்டு இருக்குதாங்க. இல்ல ஒரு தடவை நாக்க இது பண்ணிடணும். அப்புறம் முடிச்சுட்டு வேணா பாத்துக்கலாம் சார்.